ஆண்டவரே நம்மை அழைக்கின்றார், விரைந்திடுவோம். ஆர்வமுடன் அவர் திருப்பெயரை புகழ்ந்திடுவோம். ஆண்டவர் வல்லவரே, அவரை பணிந்திடுவோம். மகிமையும் புனிதமும் நிறைந்த அவரை தொழுதிடுவோம். அரச குருகுலமே, இறைவனின் திருக்குலமே, வருக வருக, எழுக எழுக, இறையாசி பெருக, இறைக்குலமே. வருக வருக, எழுக எழுக, இறையாசி பெருக, இறைக்குலமே. ஆயனின் மந்தையின் நாடுகள் சேர்கையில் ஆனந்தமே, ஆண்டவர் குரலை ஆவலாய் கேட்கையில் பேரின்பமே. ஆண்டவர் நல்லவரே, அவரிடம் சரணடைவோம். உடலையே உணவாய் தருகின்ற அவரில் இணைந்திடுவோம். அரச குருகுலமே, இறைவனின் திருக்குலமே, வருக வருக, எழுக எழுக, இறையாசி பெருக, இறைக்குலமே. வருக வருக, எழுக எழுக, இறையாசி பெருக, இறைக்குலமே. இறைவனின் ஆலயம் திறந்தது, வாருங்கள் பலியினில் இணைந்து அகம் மகிழ்வோம். இறைவனின் ஆலயம் திறந்தது, வாருங்கள் பலியினில் இணைந்து அகம் மகிழ்வோம். வருக வருக, எழுக எழுக, இறையாசி பெருக, இறைக்குலமே. வருக வருக, எழுக எழுக, இறையாசி பெருக, இறைக்குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவனுக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் புனித பிலிப் நேரி அவருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். எனவே உங்கள் அனைவரையும் இன்றைய விழா கொண்டாட்டத்திற்கு வருக என அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்று நற்கருணை ஆண்டவர் மீது அபரிமிதமான பற்றுதலும் பாசமும் விசுவாசமும் கொண்டு வாழ்ந்தவர் புனித பிலிப் நேரி. நற்கருணை ஆண்டவரால் எதுவும் முடியும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை அவரிடம் இருந்தது. இன்றைய நற்செய்தி ஆண்டவர் இயேசுவினுடைய வழி நடத்துதலையும் அவருடைய லட்சியத்தையும் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றது. அரியணையில் அமர வேண்டும் என்று சொல்லி வந்தவர்களுக்கு துன்பக்கிண்ணத்தில் குடிக்க முடியுமா என்ற மறுகேள்வியை கேட்டு யோசிக்க வைக்கின்றார். இன்றைக்கு இயேசுவின் வழி தொடர்ந்து சிலுவையை சுமந்து துன்பக்கிண்ணத்தில் பங்கெடுக்கின்ற மனிதர்கள் மாத்திரமே விண்ணரசில் நுழையக்கூடிய தகுதியை பெறுவார்கள் என்று சொல்லி இயேசு அழுத்தம் திருத்தமாக கூறுகின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய
வழியை பின்பற்றுகின்ற மனிதர்களாக அமைத்து கொள்ளவும், விண்ணரசை உரிமையாக்கிக் கொள்ளவும் இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். குறிப்பாக இன்றைய தினம் கொரோனா தொற்று நோயினுடைய தாக்கம் அதிகரித்து வேகமெடுத்திருக்கின்ற வேளையில் மருத்துவமனைகளிலே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் இன்னும் பலர் தங்களுக்குரிய சிகிச்சை கிடைக்காமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையில் இறைவன் தாமே இந்த தொற்று நோயை தடுத்து இதை இந்த உலகத்திலிருந்து எடுத்து மனிதர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து நமக்கு மீண்டும் புதிய வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இன்றைய தினம் நம்மிடம் ஜெபிக்கச் சொல்லி பரிந்துரை கேட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுடைய கருத்துக்களும் நிறைவேற வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். இறைவா, உம் மீது பற்றுறுதி கொண்ட ஊழியர்களை புனிதத்தின் மாட்சிக்கு உயர்த்த நீர் தயங்குவதில்லை. அதனால் புனித பிலிப்புவின் இதயத்தில் வியத்தகு முறையில் பற்றி எறிந்த அன்பு தீயை தூயாவியார் எங்களிலும் பற்றி எறியச் செய்வாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். சீராக்கின் ஞான நூலிருந்து வாசகம். 36ஆம் அதிகாரம் 1 முதல் 2, 4 முதல் 5 மற்றும் 9 முதல் 17 வரையுள்ள இறைவசனங்கள். எல்லாவற்றுக்கும் கடவுளாகிய ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்களை கண்ணோக்கும். உம்மை பற்றிய அச்சம் எல்லா நாடுகள் மீதும் நிலவ செய்யும். அயல் நாடுகளுக்கு எதிராய் உம் கையை உயர்த்தும். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை என நாங்கள் அறிந்துள் போல அவர்களும் உம்மை அறிந்து கொள்ளட்டும். புதிய அடையாளங்களை வழங்கும் வியத்தகு செயல்களை நிகழ்த்தும். எங்களை தவிர வேறு யாரும் இல்லை என கூறும் பகைவேந்தர்களின் தலைகளை நசுக்கும். யாக்கோபின் குலங்களை ஒன்று கூட்டும். தொடக்கத்தில் போன்று அவர்களை உமது உரிமை சொத்தாக்கும். ஆண்டவரே, உம் பெயரால் அழைக்கப்பெற்ற மக்களுக்கு இரக்கம் காட்டும். உம் தலைப்பேராக பெயரிட்டு அழைத்த இஸ்ரேலுக்கு பரிவு காட்டும். உமது திருவிடம் இருக்கும் நகரின் மீது, நீர் ஓய்வு கொள்ளும் இடமாகிய எருசலேம் மீது கனிவு காட்டும். உமது புகழ்ச்சியால் சியோனை நிரப்பும். உமது மாட்சியால் உம் மக்களை நிரப்பும். தொடக்கத்தில் நீர் படைத்தவற்றுக்கு சான்று பகரும். உம் பெயரால் உரைக்கப்பட்ட இறைவாக்குகளை நிறைவேற்றும்.
உமக்காக பொறுமையுடன் காத்திருப்போருக்கு பரிசு அளியும். உம் இறைவாக்கினர்கள் நம்பத் தகுந்தவர்கள் என மெய்ப்பித்து காட்டும். ஆண்டவரே, உம் மக்களுக்கு ஆரோன் வழங்கிய ஆசைக்கு ஏற்ப உம்மிடம் அன்றோடு வேண்டுதலுக்கு செவிசாயும். அப்போது நீரே ஆண்டவர், என்றுமுள்ள கடவுள் என்பதை மண்ணுலகில் உள்ள எல்லோரும் அறிந்து கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. எம் மீது இரக்கம் வைத்து ஆண்டவரே எம்மை கண்ணோக்கும். எம் மீது இரக்கம் வைத்து ஆண்டவரே என்னை கண்ணோக்கும். எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும். உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கிறோம். பல்லவி. எம் மீது இரக்கம் வைத்து ஆண்டவரே எம்மை கண்ணோக்கும். எம் மீது இரக்கம் வைத்து ஆண்டவரே என்னை கண்ணோக்கும். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். பல்லவி. எம் மீது இரக்கம் வைத்து ஆண்டவரே எம்மை கண்ணோக்கும். எம் மீது இரக்கம் வைத்து ஆண்டவரே என்னை கண்ணோக்கும். சிறைப்பட்டோரின் பெருமூச்சு உம் திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் புய வலிமை காப்பதாக. பல்லவி. எம் மீது இரக்கம் வைத்து ஆண்டவரே எம்மை கண்ணோக்கும். எம் மீது இரக்கம் வைத்து ஆண்டவரே என்னை கண்ணோக்கும். அப்பொழுது உம் மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம். தலைமுறைதோறும் உமது புகழை எடுத்துரைப்போம். பல்லவி. எம் மீது இரக்கம் வைத்து ஆண்டவரே எம்மை கண்ணோக்கும். எம் மீது இரக்கம் வைத்து ஆண்டவரே என்னை கண்ணோக்கும். வாழ்த்தொளி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10. இறைவாக்கியங்கள் 32 முதல் 45 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் எருசலேமுக்கு போகும் வழியில் சென்று கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களுக்கு முன் போய்க் கொண்டிருந்தார். சீடர் திகைப்புற்றிருக்க அவரை பின்பற்றிய ஏனையோர் அச்சம் கொண்டிருந்தனர். அவர் மீண்டும் 12 அழைத்து தமக்கு நிகழ இருப்பவற்றை குறித்து பேசத் தொடங்கினார். அவர், இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதித்து அவரை பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். அவர்கள் ஏளனம் செய்து அவர் மீது துப்பி சாட்டையால் அடித்து அவரை கொலை செய்வார்கள். 3 நாள்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர்களிடம் கூறினார். செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவரை அணுகிச் சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும்போது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினர். இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை.
நான் குடிக்கும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெரும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம் இயலும் என்று சொல்ல, இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கே அருளப்படும் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் யாக்கோபு மீதும் யோவான் மீதும் கோபம் கொள்ளத் தொடங்கினர். இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம், பிற இனத்தவரிடையே தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராயிருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை, இன்றைய நற்செய்தி இயேசுவினுடைய எண்ணத்தை, சிந்தனையை அல்லது தன்னை பின்தொடர்கின்ற சீடர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை சிறப்பாக வெளிப்படுத்துகின்றது. இன்றைக்கு நற்செய்தியில் எருசலேமுக்கு செல்வதற்காக சீடர்களோடு ஆண்டவர் இயேசு பயணப்படுகின்றார். எருசலேம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இடம். இயேசுனுடைய பாஸ்கா நிகழ்வு அல்லது இயேசுனுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு இவற்றினுடைய ஒரு முக்கிய இடம் என்றால் அது எருசலேம் தான். எனவே இயேசுவினுடைய பார்வை லூக்கா நற்செய்தி 9:51 குறிப்பிடுவதைப் போல தன்னுடைய முகத்தை எருசலேமை நோக்கி திருப்பிக் கொண்டார். அப்படின்னம்னா எருசலேம் என்பது அவருடைய பாடுகளின் உச்சகட்ட இடம். அந்த எருசலேம் தான் இந்த மக்களுக்கு மீட்பை கொடுக்க போகின்ற பாஸ்காவை, இயேசுவின் பாஸ்காவை அரங்கேற்றுகின்ற ஒரு மேடை. உலகத்தினுடைய மீட்பை கொண்டு வருவதற்கான ஒரு முக்கியமான மீட்பின் இடம் என்றால் அது எருசலேம் தான். இப்போ என்ன நடக்குதுன்னா, இயேசு எருசலேமை நோக்கி செல்லுகின்ற வழியில் அந்த சீடர்களுக்கு பலவற்றை குறித்து கற்பித்தார். அதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, தன்னுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை பற்றி அவர் குறிப்பிட்டுகின்றார். அதனால்தான் மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதித்து அவரை பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். எனவே அங்கு அவர் கொலை செய்யப்பட போகின்றார் என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறுகின்றார். இப்போ இது முடிஞ்சு நிச்சயமாக இன்னும் கொஞ்ச தூரம் அவர்கள் பயணப்பட்டு இருக்க வேண்டும். அதற்கு பின் சபதேவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் இயேசுவை அணுகி கேட்கின்றார்கள், நீர் அரியணையில் அமரும் பொழுது ஒருவர் வலப்புறமும் இன்னொருவர் இடப்புறமும் அமர எங்களுக்கு அருளும் என்று சொல்லி கேட்கின்றார்கள். அங்குதான் இயேசு ஒரு சீடனுடைய எதிர்பார்ப்பை, ஒரு சீடனுடைய மனப்பக்குவத்தை அவர்களுக்குள் உருவாக்குகின்றார். அவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இவங்க கேட்டது அரசவையில் வலப்புறம் இடப்புறம்,
ஆனால் அவர் கேட்ட ஒரு கேள்வி, நான் குடிக்க போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெரும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா? அப்போ இயேசு ஒரு சீடனுக்குரிய மனப்பக்குவத்தை உருவாக்குகின்றார். ஒரு சீடனுக்கு இருக்க வேண்டிய மனப்பக்குவம் இயேசுவினுடைய லட்சியத்தில் இருந்தது, எதிர்பார்ப்பில் இருந்தது. என்ன அப்படின்னா, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த சீடன் ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற வேண்டும். எனக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கும், நான் அப்படி போவேன், நான் இப்படி போவேன், எனக்கு கடவுள் இப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இல்லை, ஈவன் எந்த விதமான எதிர்பார்ப்பையும், ஆசீர்வாதம் உள்பட எந்த எதிர்பார்ப்பையும் உற்று நோக்காமல் இயேசுவின் பின் நாம் பயணிக்க வேண்டும். அதான் சீடனுடைய முதல் தகுதி. இரண்டாவது என்ன அப்படின்னா, இந்த உலகில் துன்பங்களையும் துயரங்களையும் இன்னல்களையும் இடையூறுகளையும் அனுபவித்தவர்களுக்கு மாத்திரமே விண்ணகத்தினுடைய அருமை பெருமைகளை ரசித்து ருசிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் இருக்கும் என்பதை இயேசு தெளிவுபட சொல்லுகின்றார். எனவேதான் நான் குடிக்க போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? பல நேரங்களில் நமக்கு கொடுக்கப்படுகின்ற மாயை என்ன அப்படின்னா, இயேசுவை பின்பற்றினால் துன்பம் இருக்காது, துயரம் இருக்காது, அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். ஒன்றும் இல்லை, இதெல்லாம் தவறான ஒரு பிரச்சாரம் அல்லது தவறான ஒரு வழிநடத்துதல். இயேசுவை பின்பற்றுகின்றவர்களுக்கு நிச்சயம் துன்பம் உண்டு, நிச்சயம் துயரம் உண்டு. இந்த உலகத்தினுடைய கடைசி நாள் வரை அல்லது அவருடைய மரணத்தினுடைய விளிம்பு வரை அவர்களை துன்பமும் துயரமும் துரத்தும் என்பதிலே கொஞ்சம் கூட ஐயமில்லை. எனவே இயேசுவை பின்பற்றுகின்றவர்களுக்கு துன்பமும் துயரமும் நிச்சயம் உண்டு. அப்ப இயேசு அதை முன்னதாகவே சொல்லிவிடுகின்றார். மூன்றாவது என்ன அப்படின்னா, இந்த துன்பங்களுக்கு மத்தியிலும் துயரங்களுக்கு மத்தியிலும் இயேசுவினுடைய வழியில் அதே உண்மையோடும் நேர்மையோடும் நீதியோடும் பயணப்படுகின்றவர்களுக்கு வாழ்வு உண்டு என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு நம்பிக்கை. அதைத்தான் அவர் குறித்து காட்டுகின்றார். அப்போ இந்த மூன்று குணங்களும் ஒரு சீடனுக்கு இருக்கணும். ஒன்று, எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. இரண்டாவது, துன்பங்களை கண்டு ஓடக்கூடிய மனப்பக்குவம் அல்ல, மாறாக துன்பங்களை அனுபவித்து வென்றெடுக்கக்கூடிய மனப்பக்குவம். மூன்றாவது, ஆழமான ஒரு நம்பிக்கை. யார் இயேசுவை பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயம் வாழ்வு உண்டு என்ற ஒரு நம்பிக்கை. இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றினால் நாம் சீடர்கள் அல்ல. துன்பங்களை கண்டு விலகி ஓடினாலும் நாம் இயேசுவின் சீடர்களாக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். மாறாக நம்பிக்கையோடு துன்பங்களை வென்று அவரை பின்தொடர இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாயன்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாயன்று. எனையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று, எனையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று உருமாற்றி உனதாக்கும் தலைவா நன்று. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல், கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல், நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன், நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன், நலமாக்கி புதிதாக்க தாழ் பணிகின்றேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது புகழ்ச்சிக்காக நாங்கள் இப்பலி பொருள்களை ஒப்புக் கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித பிலிப்புவை பின்பற்றி நாங்கள் உமது பெயரின் மாட்சிக்காகவும் பிறர் அன்பு பணிக்காகவும் என்றும் மகிழ்ச்சியுடன் உழைத்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிலிப்பு நேரியனுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரிகளின் ஆன்மாக்களையும்
இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தமது திருமுக ஒழுகினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தையன் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் ஏறுப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். பாடுகள், மரணம் இவற்றின் வழியாக மீண்டும் இந்த உலகிற்கு உன்னதமான உயிர்ப்பை வெளிப்படுத்திய தெய்வம் இவரே. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். அப்படி இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. பணம், பதவி, சாதி, மதம், அடிமையாண்டான் என்ற பேதம் உங்களிடையே என்றும் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. வலுவான சுமையை கட்டி தோளினில் வைப்பார், தம்மை தலைவர்கள் என்பார். தன் விரலாலும் அசைத்து கூட பார்த்திட மாட்டார். வலுவான சுமையை கட்டி தோளினில் வைப்பார், தம்மை தலைவர்கள் என்பார். தன் விரலாலும் அசைத்து கூட பார்த்திட மாட்டார். பணபலத்தால் பாமரரை அடக்கியாளுவார், பணபலத்தால் பாமரரை அடக்கியாளுவார். தம்மை முதலாளி என்பார், பணம் பதவிக்காக மனிதரையே விலை பேசிடுவார், விலை பேசிடுவார்.
சாதி என்ற கொடுமையினால் மனிதரை பிரிப்பார், தம்மை உயர்ந்தவர் என்பார். ஏழை மனிதர்களை மிருகமாக நடத்திடச் செய்வார். சாதி என்ற கொடுமையினால் மனிதரை பிரிப்பார், தம்மை உயர்ந்தவர் என்பார். ஏழை மனிதர்களை மிருகமாக நடத்திடச் செய்வார். மதத்திற்காக மனிதனையே சூறையாடுவார். மதத்திற்காக மனிதனையே சூறையாடுவார். நம்மை கடவுள் என்பார். கொடும் மதவெறியால் மனிதனையே ஏமாற்றிடுவார், ஏமாற்றிடுவார். உங்களிடையே அப்படி இருக்க கூடாது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணகவிருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. அதனால் புனித பிலிப்புவை பின்பற்றி உண்மையான வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் இன்றும் ஆவல் கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறைவார்த்தையில் என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி கூறுகிறோம். இத்திட்டம் சிறப்பாக துவங்கப்பட்டிருக்கின்ற இவ்வேளையில் விரைந்து இதனை நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். ஆமென்.